பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சார் ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய சிந்தனை துளிகளோடு நாம் ஜெபத்துக்குள்ளாக கடந்து போகலாம். இந்த நாளிலே நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதியிலிருந்து ஒரு ஒரு 2 சகோதரிகளை பத்தி நான் எடுத்துக்கொண்டேன். அந்த சகோதரிகளுடைய வாழ்க்கை குறிப்புகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். முக்கியமாக இது ஒரு வீட்டிற்கு தேவையான ஒரு சிந்தனை துளிகள். முக்கியமாக ஒரு குடும்பத்துக்குள்ள அ எப்படி எப்படி இருந்தா, யார் இருந்தா நல்லா இருக்கும். அ இந்த நாளில பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய குடும்பங்களுக்குள்ள நெறைய குழப்பங்கள், நெறைய பிரச்சனைகள், அ அ ஏதேதோ புதுசு புதுசா எழும்பி எந்த குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம அப்படி போய் கொண்டிருக்குது. வெரி ஃபியூ ஃபேமிலீஸ், ஒரு சில குடும்பங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தையும், சமாதானத்தையும் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த சந்தோஷத்தையும், சமாதானத்தையும் இழக்க காரணம் என்ன? இத குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதியே லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38லேருந்து 42 முடிய. இதுல ரொம்ப குறுகிய ஒரு ஷார்ட்டா சொல்லணும்னாக்கா, மார்த்தாள், மரியாள பத்தி நம்ம பார்க்குறோம். இயேசு சுவாமி வந்து மார்த்தா, மரியாளுடைய வீட்டுக்கு போறாரு. அ அதுல என்னன்னாக்கா, மார்த்தா வந்து அவங்கள ஆண்டவர எப்படி வரவேற்கிறாங்க, ஹாஸ்பிட்டாலிட்டி. 2வது காரியம் அ மரியாளுடைய பக்தி, டிவோஷன பத்தி பார்க்குறோம். 3வது காரியம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆ அவங்க போயிட்டு மார்த்தா வந்து தன்னுடைய சகோதரிய குறித்து ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. 4வது காரியம் ஆண்டவருடைய ரெஸ்பான்ஸ பத்தி பார்க்குறோம். இதுதான் அங்க இருக்குது. வேற ஒண்ணுமே இல்ல. ஆனா அந்த 38வது வசனத்துல ஒரு ஆழமான ஒரு வார்த்தை என்ன அதிகமா கவர்ந்தது. உண்மையாகவே இந்த வார்த்தைய நான் படிக்கும்போது, இது அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு தேவைப்படுகிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதை எடுத்துக்கொள்வோம். அ நாப்ப பத் நா 10வது அதிகாரம், லூக்கா 10வது அதிகாரம் 38வது வசனத்துல, அந்த கடைசி பாகம், மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். தன்னுடைய வீட்டில ஏற்றுக்கொண்டாள். இயேசு அவங்க வீட்டுக்கு போகும்போது அவள வரவேத்து நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி குடுத்து, இயேசுவ தன்னுடைய வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொண்டாள். ஏற்றுக்கொண்ட பிறகு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட சகோதரி இருக்கிறாங்க. அவ வந்து ஆண்டவருடைய பாதத்தருகே உட்கார்ந்திருந்தாள். எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா பிடித்த ஒரு அந்த லைனு, இயேசுவை அவ ஏற்றுக்கொண்டாள். அவ அவ பற்பல வேலைகளில பிஸியா இருந்தான்னு சொல்லிட்டு நான் நம்ம அந்த வசனத்துல பார்க்கிறோம். 40வது வசனத்துல, பற்பல வேலைகளிலே செய்வதின் மிக செய் செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து பிஸியா இருந்தா. ஆனாலும் அந்த பிஸி ஷெட்யூல்ல இயேசுவ தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவ்வளவுதான். ஆ ஒருவேளை நான் பிஸியா இருக்கிறேன் ஏசாமி, இப்ப எங்க வீட்டுக்கு வராதீங்க. அப்புறமா நான் வீட்டுக்கு வாங்க. நான் எல்லா வேலையும் முடிச்சிட்ட பிறகு நீங்க வாங்க. அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு நெறைய பேர் நம்ம அப்படிதான் சொல்றோம்ல. இயேசு சுவாமி வீட்டுக்கு வரேன்னு சொன்னா, ஒருவேளை ஆண்டவரே நான் தகுதி அல்ல. நான் வந்து எங்க வீட்ல நெறைய பிரச்சனை இருக்குது. இப்ப வராதீங்க ஆண்டவரே. எனக்கு நெறைய வேலை இருக்குது ஆண்டவரே. ஐ அம் டூ பிஸி வித் மை ஓன் வொர்க், அல்லது டூ பிஸி என்னுடைய இதுல சொந்த வேலையில இருக்கிறேன் அப்படின்ட்டு நெறைய பேர் நீங்க சொல்லலாம். ஆனா பற்பல வேலைகளிலே அவ மிகவும் வருத்தம் அடைந்து பிஸியா இருந்தா கூட, அவ ஆண்டவர தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க இயேசுவ நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வது மட்டும் இல்ல, வீட்ல ஏற்றுக்கொள்வது மட்டும் இல்ல, எந்த விதத்துல வீட்ல ஏற்றுக்கொள்கிறோம்? அதுதான் ரொம்ப முக்கியம். எப்படி இயேசுவ நீங்க எல்லாருமே சொல்லலாம். நாங்க கிறிஸ்டியன் தானே. நாங்க வந்து பைபிள் வாசிக்கிறோம். நாங்க ஆலயத்துக்கு போறோம். நாங்க எல்லாத்தையுமே செய்றோமே. அ நாங்க ஏற்றுக்கொள்ள நீங்க எப்படி சொல்ல முடியும்? இயேசுவ ஏற்றுக்கொண்டார்னாக்கா, நம்ம என்ன பண்ண வேண்டும்? இயேசு என்ன சொல்லி தராரு? வீட்டுக்குள்ள நெறைய எக்கச்சக்கமான குப்பைகள் இருக்குது. ஒருவேளை என் வீடு கிளீனா இல்ல, என் வீடு சுத்தமாவே இல்ல, நான் சுத்தம்லாம் பண்ணிட்டு உங்கள கூப்பிடுறேன் ஆண்டவரேன்னு கூட சொல்லலாம். பட் ஹர் ஹாஸ்பிட்டாலிட்டி, அவளுடைய வரவேற்பு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவால்ல. நான் பிஸியா இருந்தா கூட பரவால்ல. இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். வீட்டுக்குள்ள இயேசு வரணும்னாக்கா, கண்டிப்பாக நெறைய காரியங்கள் ஆண்டவர் விரும்பி வருகிற ஒரு குடும்பமா நம்ம இருக்க வேண்டும். வீட்டுக்குள்ள ஏன் பிரச்சனைகள் வருது? வீட்டுக்குள்ள ஏன் சமாதானம் இல்ல? வீட்டுக்குள்ள ஏன் சந்தோஷம் இல்ல? பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல? வீட்டுக்குள்ள எப்ப பாரு சண்டை வருது? இது எல்லாமே யோசிக்கும்போது, ஆ நான் முதலாவது சொல்லுகிற ஒரு காரியம் வந்து, அ ஒரு ஜெபம் நடக்கணும் வீட்டுக்குள்ள. எந்தெந்த வீடுகளிலெல்லாம் ஜெபம் நடக்குதோ, எந்தெந்த வீடுகளில அ அந்த அ குடும்ப ஜெபம் நடக்குதோ, கண்டிப்பா அந்த வீடுகள்ல எல்லாம் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும்.
நிறைய வீடுகளில பிஸியா இருப்பாங்க. சண்டே மட்டும் தான் சர்ச்சுக்கு போவாங்க. அந்த சண்டே சர்ச்சுக்கு போறதே என்னமோ பெருசா நினைப்பாங்க. நாங்க ஐயோ! இன்னைக்கு சர்ச்சுக்கு போணுமே, எ பைபிள் அந்த பஸ் புடிச்சு போணுமே, ட்ரெயின் புடிச்சு போணுமே, பைக்ல போணுமே, அத ஒரு பெரிய வேலையா நினைப்பாங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட் இருக்குது. சரி சில பேர் என்ன சொல்லுவாங்க, நாங்க மாசத்துக்கு 1 நாள் போவோம். ராபோஜனத்துக்காக நாங்க போகுவோம். மற்ற நாள்லாம் நாங்க போகவே மாட்டோம். எனக்கா அ டைமே இல்ல. அன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. இயேசு எப்ப வேணா வீட்டுக்கு வருவாரு. ஆனா, எந்த வீட்ல ஜெபம் நடக்குதோ, எந்த வீட்ல குடும்ப ஜெபங்கள் நடக்குதோ, எந்த வீட்ல தனிப்பட்ட ஜெபங்கள் நடக்குதோ, எந்த வீட்ல பயபக்தின்னு ஒண்ணு இருக்குதோ, கர்த்தர் அங்க கண்டிப்பா போவார். இந்த இடத்துல மார்த்தா வந்து தன்னுடைய வேலைகளில பிஸியா இருந்தா கூட, வருத்தமடைந்து இருந்தா கூட, மரியாள் வந்து ஆண்டவருடைய பாதப்படியிலே உட்கார்ந்திருந்தத நம்ம பார்க்கிறோம். கண்டிப்பாக ஆண்டவருடைய பாதப்படியிலே உட்காரும்போது, வீட்டுக்குள்ள சண்டை நடக்குமா? வீட்டுக்குள்ள பிரச்சனை வருமா? நெறைய குடும்பங்கள்ல தொலைச்சிடுறோம் ஆண்டவர. இயேசுவ நம்ம தொலைச்சிடுறோம். இயேசு காணாம போயிடுறாரு. இயேசுக்கு அங்க இடமே இல்லாம போயிடுது. அ பசங்கள வந்து இந்த டியூஷனுக்கு அனுப்பு, அந்த கோச்சிங்க்கு அனுப்பு, இந்த பிராக்டிஸ்க்கு அனுப்பு, இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம்ன்னு சொல்லி நம்ம பிளான் பண்றோமே ஒழிய, அவங்கள ஆண்டவருக்குள்ள வளர்க்கணும். இயேசுவ பத்தி சொல்லிக் குடுத்து வளர்க்கணும்ன்றது தெரியவே மாட்டுது. அநேகருக்கு தெரிய மாட்டுது. ஓ நம்ம நெனைக்கிறோம், பணத்தினால பல காரியங்கள சாதிச்சு விடலாம். பணத்தினால புகழ வாங்கிடலாம். பணத்தினால ஐஸ்வர்யத்த வாங்கிடலாம். பணத்தினால படிப்ப வாங்கிடலாம். பணத்தினால எல்லா காரியமும் நம்ம சாதிக்கலாம்னு நெனைக்கிறோம். கண்டிப்பா முடியவே முடியாது. பணத்தினால நம்ம சாதிக்கவும் முடியாது. அந்த வீட்டுக்குள்ள இயேசு இருந்தா தான். அதனால தான் மார்த்தாக்கு நல்லாவே தெரியும். வீட்டுக்குள்ள நெறைய பிரச்சனைகள் இருக்குது. நெறைய குழப்பங்கள் இருக்குது. ம். எதனா ஒரு இத இத சார்ட் அவுட் பண்ணணும். இத சரியாக்கணும்னாக்கா, இயேசு அந்த வீட்டுக்குள்ள வந்தா தான், நான் ஏற்றுக்கொண்டா தான், இயேசுவ நான் ஏற்றுக்கொண்டா தான். மார்த்தாக்கு இன்னொரு காரியம் தெரியும். ஒருவேள நான் தடையா இருக்கிறேனா? அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒருவேள ஒரு ஒரு கேள்வி எழும்பியிருக்கலாம். நான் தான் தடையா இருக்கேனா? நான் போய் அவர ஏற்றுக்கொள்றேன். எல்லாமே சரியாகும். ஸோ ஒவ்வொரு குடும்பத்தில பிரச்சனைகள் இருக்கும்போது, குழப்பங்கள் இருக்கும்போது, யார் தடையா இருக்கிறா? எதுக்காக இந்த கஷ்டங்கள்? எதுக்காக இந்த துன்பங்கள்? அப்படின்னு குடும்பத்துக்குள்ள நம்ம யோசிக்கும்போது, கண்டிப்பா எல்லாருமே குடும்பமா உட்கார்ந்து ஜெபிக்கும்போது, எல்லாத்தையும் ஜெயிப்போம். கண்டிப்பா ஜெயிப்போம். நெறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்கிறது. தெரிஞ்சும் தெரியாம செய்யாம இருக்கிறாங்க. அதனால கண்டிப்பா ஆண்டவருக்கு முக்கியத்துவம் குடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாரி ஒவ்வொரு இடத்திலுமே பிள்ளைகளுடைய கணவன், மனைவி வாழ்க்கையில கணவன், மனைவி நீங்க நினைக்கிறீங்க, அந்த பிள்ளைகள பெத்து போட்டுட்டா போதும். உலகத்துக்கு நம்ம பதில் சொல்லணும்ல, குழந்தை இருக்குதான்னு கேட்டா, அதுக்காக நம்ம பெத்து போட்டுட்டா போதும். ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்மளுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய நம்ம எடுத்து, அந்த பிள்ளைகள கடவுளுக்குள்ள நம்ம வழிநடத்தும்போது, அந்த பிள்ளைகளுக்கு இயேசுவ பத்தி சொல்லிக் குடுக்கும்போது, ரட்சிப்ப பத்தி சொல்லிக் குடுக்கும்போது, அவங்கள எங்கேயோ கொண்டு போகலாம் நம்ம. கண்டிப்பா அந்த பிள்ளைங்கலாம் வித்தியாசமா வளருவாங்க. அவங்களுக்கு தெரியும், நம்ம எப்படி இந்த உலகத்துல ஜெயிக்க முடியும்ன்றது அவங்களுக்கு தெரியும். பிரியமான குடும்பத்தாரே, அம்மா, அப்பாக்களே, கண்டிப்பாக உங்களுடைய ஜெப வாழ்க்கைய நீங்க ஸ்ட்ராங் ஆக்கும்போது, கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எங்களுடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். எங்க அம்மா, அப்பாலாம் அவங்க ஜெபிக்கிறத தான் நாங்க நெறைய பார்த்துருக்குறோம். அவங்க வந்து பெரிய டிக்கெட்ட வாங்கிட்டு சினிமாக்கு போறதையோ, இல்ல ஊர் சுத்துறதையோ நாங்க பார்த்ததே கிடையாது. அவங்க போயிட்டு பல காரியங்கள செய்றது நாங்க பார்த்ததே கிடையாது. அவங்க அவங்க செஞ்சதெல்லாம் நெறைய ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபங்கள் இன்னைக்கு பிள்ளைகளாகிய எங்கள வழிநடத்தி கொண்டு வருகிறது. அத நாங்க எங்களுடைய வாழ்க்கையில ஃபாலோ பண்ணும்போது, எங்க பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமா அது தலைமுறையாக அது ஆசீர்வாதமாக போகும். ஸோ மொத்தத்துல பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு எங்க வீட்டுக்குள்ள வரணும். ஏசு எங்க வீட்டுக்குள்ள இல்லனாக்கா, வியாதி இருக்கும், கஷ்டம் இருக்கும், துன்பம் இருக்கும். நீங்க ஷார்ட்கட்ல எதுவுமே தேட முடியாது. இந்த ஊழியக்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். அந்த ஊழியக்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். அவங்க ஜெபம் பண்ணிடுவாங்க. இவங்க ஜெபம் பண்ணிடுவாங்க. அவங்க உங்க குடும்பத்த வழி நடத்தல. அவங்க உங்க குடும்பத்துக்காக சம்பாதிச்சு தரல. நீங்க தான் உங்க குடும்பத்துக்கு பொறுப்பாளி. யாருமே உங்க குடும்பத்துக்கு பொறுப்பாளிகளே கிடையாது. பிரியமானவர்களே, நீங்க உண்மையாகவே எந்தெந்த குடும்பத்துல சண்டை இருக்குது, எந்தெந்த குடும்பத்துல கஷ்டங்கள் இருக்குது. இன்னைக்கு பிள்ளைகள வளர்க்கறது ஒரு பெரிய பெரிய சவாலா இருக்குது. வாலிப பிள்ளைகள வளர்க்கறது ஒரு பெரிய சவாலா இருக்குது. என்ன பண்ண போறாங்க? இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா, போதைப் பொருட்கள், குடிகள் இது எல்லாமே அதிகமாயிட்டே போயிட்டே இருக்குது. அ அடுத்தது என்ன பண்ண போறோம்? இன்னும் போய் கொஞ்சம் குடிச்சிட்டு வரலாம். இன்னும் போய் குடிச்சிட்டு வரலாம். குடியினால குடும்பம் பிரிஞ்சு போகுது. குடியினால குடும்பங்கள் பாழடைஞ்சு போகிறது. குடியினால
பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். ஸோ என்ன செய்ய போறாங்க? போதைப் பொருட்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைக்குது. ஸ்கூல்ல கிடைக்குது, காலேஜ்ல கிடைக்குது. அவங்கள இன்னைக்கு வெளிய அனுப்ப பயப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி காரியங்கள் வரும்போது, நீங்க என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு வீட்டுக்குள்ள ஜெபம் நடக்குதோ, குடும்ப ஜெபங்கள் இரவும் பகலும் நடக்குதோ, அந்த குடும்பங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படும். பாதுகாக்கப்படும். நோவா தன்னுடைய குடும்பத்த தன்னோடு கூடவே கொண்டு போனாரு. ஸோ அந்த குடும்பங்கள் கண்டிப்பாக பாதுகாக்கப்படும் என்பதுல டவுட்டே கிடையாது. அதனால தான் மார்த்தா தன்னை ஏற்றுக்கொண்ட இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் வீட்டுக்குள்ள வர வைக்கணும். வீட்டுக்குள்ள எப்ப பாரு சினிமாவும், சீரியலும், இல்ல மற்ற காரியம் ஸ்போர்ட்ஸ் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லா ஜோக்ஸும் ஓடும். எல்லா காமெடியும் ஓடும். எல்லாமே ஓடும். ஆனா, ஏசுசாமி பாட்டு மட்டும் அந்த வீட்ல ஓடவே ஓடாது. அப்ப எப்படி ஏசுசாமி வருவாரு? பிசாசு தான் வருவான். உங்க வீட்ல சண்டை வருதா? உங்க வீட்ல குழப்பம் வருதா? உங்க வீட்ல உங்க வேலைக்கு பிரச்சனை வருதா? உங்க 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 வீடுகளில சமாதானம் இல்லாம இருக்குதா? அங்க பிசாசு வந்திருக்கிறான்னு அர்த்தம். கொஞ்ச நேரம் யோசிங்க உட்கார்ந்து. ஏன் என் வீட்டுகள்ல எதுக்கு போய் ஃபோன போட்டு கேட்காதீங்க. ஊழியக்காரங்கள்ட்ட ஃபோன போட்டு, "எப்ப பாரு எங்க வீட்ல நான் சர்ச்சுக்கு போறேன். நான் பிரேயர் பண்றேன். எப்ப பாரு எங்க வீட்ல சண்டை வருது. எப்ப பாரு எங்க வீட்ல பிரச்சனை வருதுன்னு" கேட்காதீங்க. ஒண்ணும் இல்ல. நீங்க உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சனாலே போதும். ஜெபம் எல்லாத்தையும் விரட்டும். எல்லா சூழ்நிலையிலும் வரட்டும். என் வாழ்க்கையில நான் அததான் செஞ்சேன். எங்க குடும்பத்துல நாங்க அததான் செஞ்சோம். ஜெபம் நடந்துகிட்டே இருக்கும். ஜெபம் செஞ்சுகிட்டே இருப்போம். எப்படியாச்சும் பிள்ளைகள வச்சு, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது, எங்களுக்காக ஜெபிக்கிறது. வீட்டுக்குள்ள என்னைக்குமே வாசப்படியில கைய நீட்டி நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எந்த பிசாசுகளும் வரக்கூடாது ஆண்டவரே. பிசாசின் கிரியைகள் எங்க வீட்டுக்குள்ள வேலை செய்யக்கூடாது. ஏன்னா, ஒவ்வொரு ஜெப குறிப்ப பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அ கொஞ்சம் யோசித்து பாருங்க. வீட்டுக்குள்ள பிரச்சனை நடந்திருக்குது. வீட்டுக்குள்ள இவ்ளோ பெரிய பிரச்சனைகள் நடந்திருக்குதுனாக்கா, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அன்னைக்கெல்லாம் நான் ஏசுசாமிக்கு முக்கியத்துவம் குடுக்கலையே! இன்னைக்கு ஆண்டவர் நம்மள உட்கார வச்சு, சிந்திக்க வச்சு, உட்கார்ந்து யோசி. ஏன் இவ்ளோ பிரச்சனை வந்தது? எதுக்காக வந்தது? நீ ஜெபிக்கல. நீ என்ன தேடல. அதனால நான் உன் வீட்டுக்கு வரல. வர முடியல உன் வீட்டுக்கு. உன் வீட்டுக்கு வர முடியாதனால தான், நீ இவ்ளோ பிரச்சனைய நீ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற. ரொம்ப சிம்பிளான காரியம். உங்க வீட்டு பிரச்சனைக்கு டாக்டர் கூட்டிட்டு வர முடியுமா? ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒரு ஃபேமிலி டாக்டர் வச்சிருப்பாங்களே, அந்த ஃபேமிலி டாக்டர் நீங்க கூட்டிட்டு வர முடியுமா? இல்லையே! ஃபேமிலி டாக்டர் ஃபோன் பண்ணா வந்துருவாங்க. ஆனா நீங்க இந்த மாரி குழப்பத்துக்கும், சமாதானம் இல்லாம இருக்கிறதுக்கும், குடி, போதைகள், இந்த இந்த மாரி பண கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், இந்த மாரி காரியங்களுக்கு எந்த டாக்டர போய் கூப்பிடுவீங்க? டாக்டர் ஜீசஸ் மட்டும் தான். எவ்ரி டே அவர் உங்க வீட்டுக்கு வர முடியும். நீங்க அவர கூப்பிட்டு பாருங்க. அவர கூப்பிட்டீங்கனாலே, கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் வீட்ல இருக்கிற பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா சரியாகுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னொரு வசனம் உங்களுக்கு காட்டிக் கொடுக்க விரும்புறேன். யோவான் இந்த சுவிசேஷம் அ 11வது அதிகாரம் 11வது அதிகாரம் 32வது வசனத்துல, அதே மார்த்தா சொல்றாங்க, "ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால், என் சகோதரன் மரிக்க மாட்டான்" என்றார். அவளுக்கு தெரிஞ்சிருக்குது. ஆண்டவர்ட்ட சொல்றா, ஓடி போயிட்டு ஆண்டவர் அந்த ஊருக்கு போகும்போது, லாசரு மரிச்சுட்டான்னு சொல்லும்போது, போற வழியில போயிட்டு சொல்றா, ஆண்டவரே நீங்க இங்க இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்ப இயேசு இருந்தார்னாக்கா, எல்லாத்தையுமே உயிரடைய செய்வார். எல்லா காரியங்களையும் நம்ம ஜெயிக்க முடியும். பிரியமான குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உண்மையாகவே சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னாக்கா, இந்த இடத்துல அவர் இயேசு இருக்கணும். அவர் இருந்திருந்தால், நீர் இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். நான் சொல்றேங்க, இயேசு இருந்திருந்தாரானால் வீட்டுக்குள்ள பிரிவினை வந்திருக்காது. இயேசு இருந்திருந்தாரானால் வீட்டுக்குள்ள குடிகள் வந்திருக்காது. இயேசு இருந்திருந்தாரானால் வீட்டுக்குள்ள கடன் பிரச்சனைகள் வந்திருக்காது. இயேசு இருந்திருந்தாரானால் வீட்டுக்குள்ள அ வட்டி வாங்குற பிரச்சனைகள் வந்திருக்காது. பிரியமானவர்களே, தயவு செய்து இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியங்கள். இயேசு இருந்திருந்தாரானால் டிவோர்ஸ் வந்திருக்காது. இயேசு இருந்திருந்தாரானால் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. புதுசா கல்யாணம் ஆகி 3 மாசத்துல பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. இயேசு இருந்திருந்தாரானால் அவர் இருக்கணுங்க. அவர் இருக்கணும். ஒவ்வொரு குடும்பத்திலயும் இயேசு இருக்கணும். நீங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டா, அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்கிற அவரு அவர் உதவி செய்கிற கர்த்தர் கிடையாது. யார்கிட்டயோ ஃபோன் பண்ணி சொல்லிட்டா, அவங்க மூலமா நம்மளுக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க முழங்கால் போடுங்க. நீங்க குடும்பத்தோடு இருங்க. நீங்க குடும்பத்தோடு முழங்கால் குடும்பத்தோடு தானே நம்ம வர்றோம். குடும்பத்தோடு நம்ம இருக்கணும். குடும்பம்னு சொல்லி ஒரு முக்கியம் இல்ல. அப்ப அந்த குடும்பம் ஒண்ணா இல்லனாக்கா, எப்படி இயேசு வர முடியும்? இயேசு அந்த வீட்ல பிசாசு தான் எல்லாத்தையும் உடைச்சு வைப்பான்.
பிசாசு எல்லாத்தையும் உடைச்சு வைப்பான். அவனுக்கு நல்லாவே தெரியும். எங்க கைய வச்சா என்ன பண்ண, ஏது செய்யலான்ட்டு அவனுக்கு எல்லாமே தெரியும். பண கஷ்டங்கள், வட்டிக்கு வாங்குறது, வட்டிக்கு குடுக்குறது, இது எல்லாமே பாவம். லஞ்சம் வாங்குறது, லஞ்சம் குடுக்குறது. நல்லா யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட காரியத்துலலாம் நான் ஈடுபட்டுட்டு, கடைசில இயேசுவ நான் எப்படி என் வீட்டுக்கு நான் கூப்பிட முடியும்? இயேசு இருந்திருந்தாரானால், எங்க வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனைகள் நடந்திருக்காது. ஸோ, ஒருத்தருமே இத கேட்கிற ஒருத்தருமே கண்டிப்பா யோசித்து பாருங்க. நீங்க யோசித்தீங்கன்னாக்கா, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் தீர்வதற்கு கர்த்தர் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார். அது மட்டும் இல்ல, கடைசியா அந்த வீட்டுக்கு வந்த உடனே இயேசு வந்த உடனே மார்த்தா போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்னுடைய சகோதரிக்கு சொல்லுங்க. அவ எனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்றா ஆண்டவரே. அவ 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 அவளுக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லுங்கள் என்ற உமக்கு கவலை இல்லையா? கேட்கறாங்க. அதாவது அவர பார்த்து, ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். ஆண்டவரே நான் சில நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம், நம்ப தப்பு பண்ணிட்டு, ஆண்டவர பார்த்து, "உமக்கு கவலை இல்லையா ஆண்டவரே? நான் இவ்ளோ கஷ்டப்படுறேனேன்னு" கேட்போம். எதுக்கு ஆண்டவர் கவலைப்படணும்? ஆண்டவர் எதுக்கு கவலைப்படுறாரு? நீ அவர அழைக்கலையே, நீ அவர கூப்பிடலையே, நீ அவர மறந்துட்டியே. எத்தன குடும்பங்கள் ஜெபத்த மறந்துட்டீங்க உங்க வீட்ல. நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க. குடும்ப ஜெபங்கள் நடந்துட்டு இருந்தது. இப்ப குடும்ப ஜெபங்களே நடக்கிறது இல்ல. தனிப்பட்ட ஜெபங்கள் நடந்துட்டு இருந்தது. அந்த தனிப்பட்ட ஜெபங்களுக்கு இடமே கிடையாது இப்போ. ஸோ யார் மேல மிஸ்டேக்கு? நம்ம மேல தானே மிஸ்டேக்கு. நம்ம மேல தானே தப்பு. கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? உமக்கு கவலை இல்லையான்னு போய் கேட்கிறேன் ஆண்டவர்ட்ட. உமக்கு ஆண்டவர் நல்ல ஒரு பதில் சொல்றாரு. ஆண்டவருடைய ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, அ அ அந்த அந்த காரியங்கள நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். நீ அநேக காரியங்களை குறித்து இயேசு இல்லனாக்கா, இயேசுவ நம்ப தொழுது கொள்ளலனாக்கா, குடும்ப ஜெபங்கள் நடக்கலனாக்கா, தனிப்பட்ட ஜெபங்கள் நடக்கலனாக்கா, வேத வாசிப்பு இல்லனாக்கா, அநேக காரியங்களை குறித்து கண்டிப்பாக கவலைப்படுவோம். கண்டிப்பா கவலைப்படுவோம். இத எல்லா சர்ச்சஸ்லயும் போதகர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஊழியக்காரர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நெறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் நம்ம என்ன பண்றோம், ஒரு கடின மனசோடு அவர் வந்து செய்யட்டும். அவர் வந்து அவர் வந்து செய்யலன்னா என்ன? நான் பார்த்துப்பேன். அவர் தான் வந்து செய்யணுமா? அவரையே நான் அவர்கிட்டயே நான் சொல்லிடுவேன். அவரையே நானு கையாண்டுருவேன். அப்டின்ட்டு நெனைக்கிறவங்க கூட உண்டு. கடைசில நான் சொல்றேன். உண்மையாகவே இந்த இடத்துல ஒரு இடத்துல நம்ம எல்லாரையும் உட்கார வச்சு யோசிக்க வைப்பார் ஆண்டவர். உட்கார வச்சு யோசிக்க வைப்பார். "நீ எனக்கு இடம் குடுக்கலல்ல, எனக்கு முதலிடம் குடுக்கலல்ல, நீ அதனால கண்டிப்பா உட்கார்ந்து யோசி." ஆனா கடைசியில சொல்றாரு ஆண்டவரு, "தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்." நல்ல பங்கு வாழ்க்கையில தெரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் குடுக்கிற ஒவ்வொரு போர்ஷன்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். பட் அதுல ஒரு நல்ல பங்கு, கர்த்தருக்கு குடுக்கிற ஒரு நல்ல பங்கு, கர்த்தருக்காக வாழ்ற ஒரு நல்ல பங்கு. அந்த நல்ல பங்கு எனக்குள்ள இருக்கும்போது, வீட்டுக்குள்ள இருக்கிற குடி வெளியேறும், வீட்டுக்குள்ள இருக்கிற கடன் பிரச்சனைகள் வெளியேறும், வீட்டுக்குள்ள இருக்கிற பிரிவினைகள் வெளியேறும், வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தன பிரச்சனையும் வெளியேறும். கொஞ்சம் யோசித்து பார்க்கிறீங்களா? இத கேட்கிற அருமையான குடும்பத்தாரே கொஞ்சம் யோசித்து பாருங்க. கொஞ்சம் யோசித்து பார்த்து, ஆண்டவர் இல்லாதனால தான் இத்தன பிரச்சனை. ஆண்டவர் இல்ல. உலகத்துல எல்லா காரியத்துக்கும் ஓடுவோம். எல்லாம் அங்க ஏதோ ஒரு ஒரு விழா விழா நடக்குதா? இங்க ஏதாவது நடக்குதா? எல்லாத்துக்குமே நம்ம ஓடுவோம். ஆனா, கர்த்தருக்காக நம்ம என்னைக்கு ஓட ஆரம்பிக்கிறோமோ, கர்த்தருக்காக நம்ம என்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ, கர்த்தருடைய சன்னிதானத்துல என்னைக்கு நம்ம உட்காருறோமோ, என்னைக்கு நம்ம நல்ல பங்க தெரிந்து கொள்றோமோ, அப்ப நம்மளுக்கு நல்லத கர்த்தர் செய்வாரு. மறக்காதீங்க. உங்க 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 கவலைய குறிச்சோ, உங்களுடைய பிரச்சனைகளையே புலம்பிக்கிட்டே இருக்காதீங்க. என்ன செய்யணுமோ அத செய்யுங்க. ஒரு வழி இருக்குது. வழியே இல்லன்னு நெனைக்காதீங்க. என் பிரச்சனைக்கு வழியே இல்ல அப்படி நெனைக்காதீங்க. ஆண்டவர் உங்க பிரச்சனைக்கு ஒரு வழி வச்சிருக்கிறாரு. இயேசுவ வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க. வீட்டுக்குள்ள வச்சுக்கங்க. வீட்டிலிருந்து வெளிய துரத்தாதீங்க ஆண்டவர. நீங்க பாவம் செய்யும்போதெல்லாம், ஏசாமி உங்க கூட உட்கார்ந்துகிட்டு அவரு சினிமா பார்க்க மாட்டாரு. ஏசாமி உங்க கூட உட்கார்ந்துட்டு சீரியல் பார்க்க மாட்டாரு. ஏசாமி உங்க கூட உட்கார்ந்துகிட்டு எல்லா எல்லா கெட்ட வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க மாட்டாரு. தயவு செய்து அவர் அப்படிப்பட்டவரு கிடையாது. இயேசு வீட்டுக்குள்ள வரணும்னாக்க ஒரு பரிசுத்தம் இருக்கணும். பிரியமானவர்களே, அவர் நம்முடைய மனச பார்க்கிற தேவனா இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. இயேசுவ வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க. இயேசு இருந்திருந்தாரானால் இது நடந்திருக்காதேன்னு என்று யோசிங்க.
உங்க குடும்பங்கள் நல்லா இருக்கும், உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். எங்க வீடுகளிலே நீங்க இருக்கணும் ஏசப்பா. நாங்க உம்மை வெளிய விரட்டக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே, எங்க வீடுகளிலே நெறைய பேர் வீடுகளிலே நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கு காரணமே அங்க இயேசு இல்ல. நீர் இருந்திருந்தீரானால் இது நடந்திருக்காது. நீர் இருந்திருந்தீரானால் ஏசப்பா, இப்படிப்பட்ட கவலைகளும் கஷ்டங்களும் எங்களுக்கு நடந்திருக்காது என்பதை அநேகர் உணர உதவி செய்யுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே, வேதனைகள் உண்டு, சோதனைகள் உண்டு, கசப்புகள் உண்டு, வெறுப்புகள் உண்டு. இயேசுவே என்று கூப்பிடட்டும் ஆண்டவரே. நீர் வர ஆயத்தமா இருக்கிறீரப்பா. இதை ஏற்றுக்கொள்ளுங்க. அநேகருக்கு போய் இது சேர உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். கண்டிப்பாக இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தால் மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலை. கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு இயேசுவை உங்க வீட்டுக்குள்ள வைங்க. அவர் உங்களை கண்டிப்பாக வந்து உங்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து வைக்க வல்லவராக இருக்கிறார். காட் bless you all. Thank you so much.